பார்த்துருக்கீங்களா? இந்த பாலத்தை பற்றி என்ன தெரியும்? தெரிஞ்சபடி சொல்லுங்க. பழைய காலம் எவ்வளோ ஆச்சு? இல்லைப்பா, இப்போ 30 வருஷம் தான் இருக்கும். அது என்ன தெரியும் அந்த பாலத்தை பற்றி? தெரிஞ்சே சொல்லுங்க. பாலம் இருக்கு. என்ன தெரிஞ்ச கோட் பண்ணிருக்கோம். அது வந்து தெரியாது சொல்றேன். செக்யூரிட்டி ஃபார்மேஷன் வந்து கட்டினது உள்ள ராடு இருக்குல்ல, கம்பி போட்டுருக்காங்க. அந்த ராடுக்கு வந்து செக்யூரிட்டி மூலமாக தான் ஒரு கோட் பண்ணிருக்கு. உள்ள ஒரு கோட்டு இன்னொரு கோட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஈபாக்சி பேஸில் வந்து காங்கிரீட் போட்டு லைஃப் கிடைக்கணும்னு எப்படி தான் நீ காங்கிரீட் போட்டாலும் இந்த மாதிரி கோட்ஸ் வரும் பார்த்தீங்களா? இந்த கோட்ஸ் எல்லாம் மறைக்கிறதுக்காக 4 கோட் பெயிண்ட் தயார் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மிடில் கோட், டாப் கோட், சீலர் கோட் தயார் பண்ணியிருக்கோம். இது 3 வந்து ஈபாக்சி பேஸ் மெத்தடில் தயார் பண்ணுவோம். இது கூப்பிட்ட காலம் ஒரு 6 மாதம் விட்டுட்டா வெயில் சன்லைட்டு ரிஃப்ளெக்ஷன் ஆகாது. அதனால் தொட்டோம்னா ஸ்டாக் ஆகிடும் பெயிண்ட். அதுக்காக இப்போ யூவி ரேடியேஷனுக்காக இது பாலிவுட் பெயிண்ட் அடிப்போம். இந்த பெயிண்ட் தான் அடிச்சுட்டு அது ஒரு லைஃப் கிடைக்கும். ஒரு பாலம் வந்து இயற்கையாக உள்ளதை வந்து தடுக்க முடியாது, கரஸ்லாம் வந்து தடுக்க முடியாது. ஒரு பாலம் 10 வருஷத்துல உடையுது அப்படின்னா ஒரு 15 வருஷம் 16 வருஷம் அதுக்கு முன்கூட்டி ரெடி பண்ணலாம். அடிக்கக்கூடாது. எது காங்கிரீட் வெறும் ஆர்டர் காங்கிரீட் மேல வடசென்னையில் ஒரு யூனிட் இந்த டவர் 600 அடி ஹைட்டு. அதில் வந்து உள்ள கூலிங் டவர். இது காஞ்ச இடத்துல அடிக்கக்கூடிய பெயிண்ட், இது ஈரமாக உள்ள இடத்துல அடிக்க பெயிண்ட், இல்லை இன்னரில் உள்ள அடிச்சுக்கிற பெயிண்ட். இது ஒரு பெரிய மாதிரி ஒரு டாப் கோட் அடிக்கும். 2 ஈபாக்ஸ் பேஸ் மெத்தடில் அடிச்சுக்கிட்டு இது நம்ம